மொழி போராட்ட தியாகிகள் நடராஜன், தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. பஞ்சாபில் தாக்குதலுக்கு ஆளான கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக டெல்லி தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்தனர். இன்று மாலை ரயில் மூலமாக சென்னை அழைத்து வர ஏற்பாடு. பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தை வெளிக்கொணர்ந்த நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் முடிவுக்கு வந்த பிரச்சினை. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நாளை பாராட்டு விழா. மதுரை அரிட்டாப்பட்டிக்கு செல்கிறார் ஸ்டாலின். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவர் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளிராஜா என்பவர் பொய்த் தகவலை பரப்பியதை அடுத்து இருவரும் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக வாதம். வேங்கை வயல் விவகாரத்தில் ஒத்துக்கொள்ளவே கூடாது, அடித்து கேட்டாலும் சொல்லவே கூடாது என செல்போனில் சுதர்சனிடம் கூறும் தாய் சுலோச்சனா. காவலர் முரளிராஜா மீது விசாரணை அதிகாரிகள் சந்தேகப்படுகிறார்கள் என அத்தையிடம் பேசிய சுதர்சன். என்ன விசாரிக்கல, இதுங்க கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது, அப்புறம் போன் பண்ணிட்டு. சரிம்மா, நான் இனிமேல அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. நீங்க அழைச்சி பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. வேங்கை வயல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். திமுக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. திருப்பூர் புத்தக கண்காட்சியில் கருப்பழனியப்பன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த RSS மாவட்ட தலைவர் மீது தாக்குதல். இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பூரில் தீவிரவாத தடுப்பு குழுவினர் அதிரடி சோதனை. வங்கதேச இளைஞர்கள் 28 பேர் கைது. தை அமாவாசையையொட்டி சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு நாளை முதல் 4 நாட்களுக்கு செல்லலாம். மலையேறி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை அனுமதி. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் குடியரசு தின தேநீர் விருந்தில் பங்கேற்க தவேகாவுக்கு ஆளுநர் ரவி அழைப்பு. விஜய் பங்கேற்றால் தவேகாவுக்கு கேடு ஏற்படும் என மதிமுக MP துரை வைகோ கருத்து. தவேகாவில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமனம். நியமன சான்றிதழுடன் வெள்ளி நாணயத்தையும் பரிசாக வழங்கிய விஜய். மக்களை நம்பி மீண்டும் வரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் சீமான் பேச்சு. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டிசாமி கோயிலில் 90வது பிரியாணி திருவிழா. 20 அண்டாக்களில் ஆவி பறக்க தயாரான பிரியாணி பிரசாதமாக வழங்கப்பட்டது. இறுதி கட்டத்தில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள். அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். டெல்லி முன்னாள் முதலமைச்சரை கெஜ்ரிவால் கொலை செய்ய சதி நடப்பதாக இந்நாள் முதலமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம். உக்ரைன்
உக்ரைனுடனான போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என புதின் அறிவிப்பு. டிரம்ப் அதிபராக இருந்திருந்தால் போரே மூண்டிருக்காது எனவும் அதிர்வு. பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் அகில இந்திய கபடி போட்டி என்பது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான அந்த கபடி போட்டி நடைபெற்று வந்தது. அதில் நேற்று தர்பங்கா மற்றும் தமிழ்நாடு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த போட்டியின் பொழுது ஃபவுல் பிளே அடிப்படையில் பஞ்சாப் வீராங்கனைகளுக்கு ஒரு பாயிண்ட் வெற்றி புள்ளி வழங்கியதாக தமிழ்நாடு வீராங்கனைகள் குற்றச்சாட்டை ரெஃபரியிடம் முன்வைத்த நிலையில் பஞ்சாப் வீராங்கனைகள் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் மீதான ஒரு தாக்குதலை நேற்று நடத்தியது கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனையடுத்து தமிழ்நாட்டு வீரர்கள் அனைவருமே பத்திரமாக தற்பொழுது தமிழ்நாடு இல்லத்திற்கு இன்று அதிகாலை 4 மணிக்கு பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பொதிகை தமிழ்நாடு இல்லத்தில் அவர்கள் அனைவருமே தங்க வைக்கப்பட்டு அடுத்த கட்டமாக இங்கிருந்து சென்னை செல்வதற்கான ஒரு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கமானது மேற்கொண்டுள்ளது. அந்த 22 மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கான பயிற்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்குமே இங்கு தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையுமே தமிழ்நாடு அரசாங்கமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியினுடைய அந்த தமிழ்நாடு இல்ல ஆணையர் சின்னத்துரை, ஆஷிஷ் சர்மா உள்ளிட்டோருடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது ஆசிரியர்கள் மற்றும் வீராங்கனைகளோடு நடைபெற்று அதன் பிறகு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை சென்னை செல்வதற்கான ரயில் புக் செய்து தரப்படும் என்ற ஒரு உறுதியை தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று அதிகாலை 4 மணிக்கு அந்த மாணவிகள் அனைவருமே பேருந்து மூலமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோச் பாண்டியராஜனையும் ஒரு டிடென்ஷன் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு பஞ்சாப் மாநில அரசாங்கமானது பஞ்சாப் காவல்துறை ஏன் அழைத்து சென்றது என்ற ஒரு கேள்வியும் தமிழ்நாடு அரசாங்கமானது அந்த மாநிலத்திற்கு முன்வைத்துள்ளது எனவும், துறை ரீதியிலான ஒரு கோரிக்கைகள் என்பது விசாரணை என்பது நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே பத்திரமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இன்று மாலை அல்லது நாளை காலை அவர்கள் சென்னை திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த சூழலில் கடந்த 10ஆம் தேதி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு விஜயிடம் பட்டியல் வழங்கப்பட்டது. இறுதி பட்டியலில் இடம்பெற்ற நிர்வாகிகளை விஜய் நேரில் அழைத்து நேர்காணல் நடத்தினார். கட்சியின் நிர்வாக வசதிக்காக தமிழக மாவட்டங்களை 120ஆக பிரித்து நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை விஜய் அறிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு செயலாளர், ஒரு இணை செயலாளர், 2 துணை செயலாளர், ஒரு பொறுப்பாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 15 பொறுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நிர்வாகிகளில் 1/3 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படியே நிர்வாக குழுவில் ஒரு பெண் கட்டாயம் உள்ளார். இதேபோல் செயற்குழுவில் 4 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை நடந்த நேர்காணலுக்கு பகல் 12:45 மணிக்கு பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்தினார். நேர்காணலுக்கு பிறகு தனது முகம் மற்றும் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயத்தை விஜய் பரிசுடனும், மற்றொரு பக்கம் இல்லாமலும் தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் பொறிக்க உங்களை நம்பித்தான் கட்சி ஆரம்பித்திருப்பதாக விஜய் தங்களிடம் தெரிவித்ததாக பெண் நிர்வாகிகள் கூறினர். கட்சியை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க எல்லாரையும் எல்லா பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. 2026 தேர்தலுக்காக நல்லா ஒர்க் பண்ண சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எங்க உயிர் உள்ள வரைக்கும் எங்க அண்ணனுக்கு உண்மையா 19 மாவட்டங்களுக்கான நேர்காணல் 75 நிமிடம் நடைபெற்றது. நேர்காணல் முடிந்ததும் வீட்டிற்கு சென்ற விஜய் அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செந்தில் ராஜா.